இது ஒரு அறிவியல் தொடர்பான செய்தி, ஆனால் வியப்பூட்டும் செய்தி, பயமுறுத்தும் செய்தியாகவும் இருக்கிறது. பொதுவாக பரிணாம கொள்கையிலே நாம் பயன்படுத்தாமல் இருக்கிற உறுப்பு நம்மை விட்டு அழிந்துவிடும், மனித இனத்தை விட்டு அழிந்துவிடும் என்று சொல்கிறாங்க. குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் டார்வின் தியரியெல்லாம் இருக்கிறது. குரங்குகளாக மரங்களிலே காடுகளிலே அலைந்திருந்த போது மனிதனுக்கு வால் இருந்தது. பிறகு பின்னால் நாகரிகம் பெற பெற வாலினுடைய அவசியம் இல்லை என்பதால் வால் அறுந்து போனது, பிறக்கிற பிள்ளைகளுக்கு வால் இல்லாமல் போனது. ஆனால் வால் இருந்ததற்கு அடையாளம் அந்த முதுகெலும்பினுடைய கடைசி எலும்பு, இந்த பெல்விக் போனா அந்த எலும்பு இருக்கிறது, கூர்மையாக இருக்கும். அந்த போன் தான் எலும்பு இருந்து அழிந்த இடம் மனித குலத்திற்கு என்றெல்லாம் அறிவியல் சொல்கிறது. இப்போது நாம் சில உறுப்புகளை பயன்படுத்தவே இல்லைங்கிறாங்க. அதனால் அவையும் இப்போது இல்லாமல் பிறக்கின்ற பிள்ளைகள் அந்த டிஎன்ஏ அல்லது இல்லை உடல் அந்த உறுப்பை உருவாக்கி கொள்ள வயிற்றுக்குள்ளேயே தடுக்கிறது. வேண்டாம், இது அவனுக்கு தேவையில்லை என்று முடிவு செய்து உருவாக மறுக்கிறது என்று சொல்கிறாங்க. அதில் அந்த கடைசி முதுகெலும்பின் 32வது எலும்பும் இனிமேல் இப்போ இல்லை, நிறைய இருக்குங்கிறாங்க. ஒரு 4 உறுப்புகளை சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விஸ்டம் டீத் என்கிற ஞான பற்கள் கடைசியில் இருக்கும், கடவாய் பல்லுக்கு கடைசியில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 30 வயசு தாண்டி தான் முளைக்கும். அது வலிசுனா பிடுங்கிடுவாங்க. ஆனால் அந்த கடை கோடியில் வைத்து சவைப்பதற்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. அந்த காலத்தை கடைசியில் வச்சு கடிப்பாங்க. அது இப்போ இல்லை என்பதாலே இப்போ அந்த உறுப்பை உருவாக்குவதை உடல் கரு உற்பத்தியை நிறுத்தி விடுகிறது. இது ஒன்று சொல்கிறாங்க. இந்த காதில் நம்முடைய காது விலங்குகள் காது போல ஆடுவதில்லை. ஆனாலும் கூர்ந்து கவனிக்கிற போது, தொலைவிலிருந்து வர்ற ஓசையை கவனிக்கிற போது சில தசைகள் மட்டும் தன்னை விரிவுபடுத்தி கொண்டு அந்த ஓசையை காதுக்குள்ள அனுப்புமா. இப்போது அந்த செயல்பாடு இல்லை. ஏனென்றால் பலத்த சத்தத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டிவியை வால்யூம் கூட்டி வச்சு கேட்குறோம். காதில் ஏர்பட்ஸை மாட்டிக்கிட்டு கேட்குறாங்கிறதுனால இந்த தசை தேவையில்லை என்று உடல் முடிவு செய்து கொள்கிறது. எனவே அவற்றை அது உருவாக்குவதில்லை. 4வது, ஆண்களுடைய உடம்புலே முடி. ஒரு காலத்தில் அடர்த்தியான முடி, அனுமாரெலாம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் முடி இருக்கும், மேலாடை கிடையாது. அப்போ குளிர் தாங்குவதற்காகவும் மற்ற விஷயங்களுக்காக அந்த முடி படைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் வீரத்தை காட்டுவதற்கு நெஞ்சில் முடி இருக்குடா என்று சொல்லுவாங்க மன்னர்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நான் கூட பார்த்துருக்க, சின்ன வயசில் பெரியவங்களுக்கும் நிறைய இருந்திருக்கு. இப்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த வளர வேண்டிய வயதிலே அது போன்ற முடி உடல்லே இல்லை என்று சொல்கிறாங்க. இதுக்கும் காரணம் அதனுடைய பயன்பாடு இல்லை. இப்போ நம்ம வேறு மாதிரி உடைகள் அணிந்து, செயற்கை இலைகளால் செய்யப்பட்ட உடைகளை அணிந்து, உள்ளாடை, அதுக்கு மேலே ஒரு ஆடை, அதுக்கு மேலே ஒரு ஆடை, ஏசியை போட்டு உள்ளே உட்காந்துடுறோம், அல்லது ஹீட்டரை போட்டு உட்காந்துடுறோம். குளிருதா ஏசியை போடு, ரொம்ப குளிருதா ஹீட்டரை போடு, சுடுதா ஏசியை போடு என்று நம்மை நாமே தோலுக்கு வேறு மாதிரி பயன்படுத்தி பழகிவிட்ட காரணத்தினால் நம் தோலை பாதுகாக்க அந்த முடிகள் தேவையில்லை என்று